102 நாடுகளோடு பங்கேற்போடு சிந்தனையினுடைய ஊற்றாக, பண்பாட்டின் கருவூலமாக, அறிவு பரிமாற்றத்தினுடைய அடித்தளமாக இந்த பன்னாட்டு புத்தக திருவிழாவை நிறைவடைந்ததில் தமிழ்நாடு முதலமைச்சராக மட்டுமில்லாமல் ஒரு புத்தகத்தினுடைய ஆர்வலனாகவும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வாசிப்பு மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்லையும் அறிவுத்தி பரவ வேண்டும் என்று ஏராளமான முன்னெடுப்புகளை நம்ம திராவிட மாடல் அரசு சார்பில் எடுத்து செய்து கொண்டிருக்கிறோம். அதில் முக்கியமானது தான் புத்தக திருவிழாக்கள். நம்ம திராவிட மாட மொழி குடும்பத்தை சேர்ந்த சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த பிற்போக்குத்தனங்களை எதிர்க்கிற சமூக நீதி பார்வை கொண்ட ஒரு பெண் எழுத்தாளர் வருகையால நம்முடைய புத்தக திருவிழா இன்றைக்கு மிகுந்த சிறப்படைந்திருக்கிறது. தலை சிறந்த இலக்கிய படைப்புகளுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆண்டுதோறும் தேசிய அளவிலான விருதுகள் வழங்கப்படும். இதனை அறிவிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். முதல் கட்டமாக தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடியா, வங்காளம் மற்றும் மராட்டிய மொழிகளில் வெளியாகிற தலை சிறந்த படைப்புகளுக்கு செம்மொழி இலக்கிய விருது என்ற பெயரில் அந்த விருது வழங்கப்படும். விருதோட தலா 5 லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் வழங்கப்படும். புத்தகங்கள் வெறும் பேப்பர் இல்லை, அவை ஒரு தலைமுறை மற்றொரு தலைமுறைக்கு விட்டு செல்லக்கூடிய அறிவு சொத்து. என் அன்புக்குரிய மாணவர்களே, இளைஞர்களே, புத்தகத்தை திறப்பவர் உலகத்தின் ஜன்னலை திறக்கிறார். ஒரு புத்தகத்தை வாசிப்பவர் 1000 மனிதர்களின் வாழ்க்கையை வாழ்கிறார். நீங்கள் வாசிக்கிற ஒவ்வொரு பக்கமும் உங்கள் தன்னம்பிக்கையை வளர்க்கும். அறிவார்ந்த சமூகத்தை படைப்போம். உலக தமிழுக்கும் தமிழை உலகிற்கும் கொண்டு சேர்ப்போம் என்று சொல்வோம். தமிழ்நாடு முழுவதும் பல பிரம்மாண்ட உலகங்களை அறிவு கோயில்களாக எழுப்புவோம். வெல்வோம் ஒன்றாக.